பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜா இருந்துட்டு யார் சொல்லியும் கேட்காம பேக் எடுத்துட்டு நான் போக தான் போகிறேன், துணைக்கு வந்தால் வாங்க வராட்டி போங்க, நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு பத்திரமா திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் திடீர்னு அந்த வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ராஜியோட குரல் தான் அதிகமாக கேட்குது. ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லவும் அதுக்கு அடுத்ததாக சுகன்யாவை விட்டு விசாரிக்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு 10 லட்ச ரூபாய் பணத்துக்காக ராஜி சென்னையில் போய் டான்ஸ் ஆட போகிறாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணே பார்த்தீங்கன்னு நம்ம வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்துருப்போம். ஆனால் இப்போ வெறும் 10 லட்ச ரூபாய் பணத்துக்காக அந்த பாண்டியனோட குடும்பம் அவளை டான்ஸ் ஆடுறதுக்காக சென்னை வரைக்கும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லவும் அதுக்கு அடுத்ததாக முத்துவேல் இருந்துட்டு சுகன்யா நான் சொன்னேன்னு சொல்லி ராஜியை இங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ மறுபடியும் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் ஒரு பக்கம் புலம்புவோம். தான் அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே ராஜி வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க. என்ன நீ சென்னைக்கு போறியாமே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சு.